இல்லை ஃபெபி மார்ஸ் வந்து மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை இன்னைக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம். குடும்பமே வந்துருச்சுங்க. இந்த பசங்களை பாருங்க. மாலுக்கு போகலாம். மாலுக்கு போயிட்டு நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்லாப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்களும் ஏதாவது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேடேஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வணக்கம் பாபுசாமி ஆசாமி இணைகிறார். இவர் வந்து அவரோட மச்சாசாமி ஆனந்த் சாமி. அணுந்து அந்த ஆனந்த சாமி தான் இந்த சாமி. நீதானா? ஸோ ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அன்னைக்கு சொல்லியிருந்தால ஃபெபி மார்ஸ் வந்து மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை இன்னைக்கு நம்ம வந்து பண்ண போறோம். ஏன்னா ஜானு இருக்கும்போது அவன் இருக்கும்போது நான் வந்து மொட்டை அடிச்சான்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் என்ன மொட்டை அடிச்சு விட்டுருவா. அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, ஃபெபி கூட மொட்டை அடிச்சானா கொஞ்சம் நல்லா இருப்பான், கொஞ்சம் குதிரை மாதிரி இருப்பான். இவன் வந்து அப்படியே ஏலியன் குட்டி மாதிரி இருப்பான். அவன் இல்லாதப்பதான் இந்த நற்காரியத்தை நம்ம பண்ணணும். ஏன்னா வீடு ஃபுல்லா நிறைய முடி கொட்டுது. இப்போ நம்ம ஒரு வாட்டி ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும் ஃபுல்லா வளர்றதுக்கு. அது நம்ம பராமரிச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ சம்மர் கட் அடிப்போம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். That's just my baby dog. That's just my baby dog. பேபி Daddy, daddy. Oh my daddy. வா 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 வா. சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று பிஃபோர் காட்டிக்கிறோம். இரு 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 நல்ல உன் உடம்ப காட்டு, உன் முடிய காட்டு. முடியாது. ஏய் நில்றா. டேய் நான் தள்ளிட்டு வந்துருவான். இங்க நில்லு. வெயிட் பேபி வெயிட். இம்சப்பா இவங்களோட. சொன்னா வந்து கேட்டான். குலைக்கவே இல்லை. குலைச்ச நான் கேட்டதே இல்லை. கேட்டுக்கிட்டியாப்பா? நல்லா கணியரண்டு இருக்கு. இருக்காத பண்ணு. சரி ரோப் எடுத்துடா. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். ரோப் எடு. எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. லா 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 லே லா லா லா. யாருக்கு யப்பா, யார வீடு விட்டு போறாங்க. எங்க அம்மா எங்க போறாங்களா? அடங்கறானு பாரு. மாஸ் ப்ரோ. மங்கோவா. முடியெல்லாம் தங்கமா தான் இருக்கும். உடல் பணக்காரன் நான் தான். என்னடா பாதிதான். நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? அம்மாக்கு வீடியோ கால் பண்றேன். என்ன உன் முடிதான்? ஐ நோ மேன். இன்னும் நம்ம முடிய காணோம் அப்படின்னு எழுதலாம். என்ன பண்ணி தொலைச்ச? சரி ஒண்ணும் இல்லைங்க பாரு. பட்டியா இப்படி பட்டுக்கோ, சரியா? உயிர் நாடி விட்டு பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா. எனக்கு இவனை பார்க்கும் போதுலாம் வந்து நிறைய என்னோட சின்ன வயசு சம்பவம் தான் ஞாபகம் வருது. சொல்றா. நம்ம இந்த மாதிரி தான் முடி வெட்டிட்டு போவோம், சரியா? நல்லா மொட்டை அடிச்சுட்டு போவோம். அப்பயே இந்த அம்மாலாம் என்ன கேட்குன்னு சொல்லு, கொஞ்சம் வெட்டிருக்கலாம். இன்னும் ஒட்ட வெட்ட வேண்டியதானே? ஏன் முடி வச்சிருக்க மேல ஃபுல்லா? இதுக்கு மேல என்ன தோலை தான் வெட்டணும். என்னடா இருக்கு? நல்ல ஹாரி பாட்டர்ல ஒரு ஜந்து ஒன்று வரும் தெரியுமா? டோபி. பார்க்க பயங்கரமா இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்குங்களா? ஆர்டிஸ்ட்ல குட்டி சிங்கமா இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப அசிங்கமா இருக்கு. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. தலை மட்டும் மறைச்சுக்கோங்க. வேற ஏதாவது பூனை குட்டி மாதிரி இருக்கும். ஒரு பூனை ஒண்ணு உண்டு, முடி அதுக்கு வளரவே வளராது. இப்படிதான் இருக்கும். மறைச்சிட்டு பாருங்க, அந்த பூனை மாதிரியே இருக்கு. அம்மாடி லைட்டா கொஞ்சம் இருக்குடா. சரி, இப்போ வந்து கட்டிங் முடிஞ்சு அடுத்து வந்து வாஷிங். மல வேண்டாம், ஷேவிங் பண்ணவா? கிடு என்ன முடிய வெட்டவா? அப்படியே நிக்கிறான் பாரு. நாட்டுக்கோழி ஊற்றி கொடுப்பாரு. என்ன கிண்டலா? கொஞ்ச நேரம் தனியா விடக்கூடாது. வெயிட்டிங் ஹாலில் விட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே போய் படுத்தாச்சு. தகப்பா என்னை விட்டு எங்கடா போன? தகப்பா என்னை விட்டு எங்கடா போன அப்படின்ற மாதிரி பாக்குறான் பாரு. கரெக்டா கட்டுட்டா. உள்ள போனானே அப்படி வருவான். அவரை பார்க்க சைக்கோ படத்துல வர வில்லன் மாதிரி இருக்குல்ல, மேல அந்த இதெல்லாம் போட்டு அந்த
அவனுக்கு மனசுல அதான் ஓடும், ஐயோ வில்லன் கிட்ட கொண்டு வந்து விட்டாங்களே, அதனால என்னெல்லாம் பண்ண போறானோ அப்படின்னு. 15 minutes later. படிச்சு சொன்னேன், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சங்கிலி போட்டு உட்கார்ற நிலைமைக்கு வந்துட்டீங்களே. போய் இனிமேல் திருடி திம்பிங்களா? சத்தியமா நான் வரமாட்டேன் சார். திருடி திணி உடம்பெல்லாம் ஆக்கிப்பீங்களா? ஆக்டிங்கை போடுவான் பாருவேன். சரி, இப்போ ஆக்டிங் போதும்ப்பா. சிவாஜி கணேசன் தோத்துட்டாருப்பா உன்னோட நடிப்புல. இப்பதான் சுகமா இருக்கு. அடுத்தது நீ. கமான் சரி, நான் அர்ஜென்ட்டா வெளியே கிளம்புறேன். உன்னை வீட்டுல இருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் வந்து உன்னை பாக்குறேன். தண்ணி கருத்திருச்சு, அவள சத்தம் கேட்டிருச்சு. குடும்பமே வந்துருச்சுங்க. இந்த பசங்களை பாருங்க. பாவரே முழு இந்த மூஞ்சில முறவாசல் பண்ணிட்டாங்களே. காட்டாதனா நான் வந்து காட்டிக்கிறேன். இவனை பார்த்து அடையாளமே தெரியாம ஆயிடுச்சா? வளர்ந்துருமா, ஒரு வருஷத்துல வளர்ந்துரும். அவனே கத்துறான், அடே ஒரு வருஷமா அதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க. நான் எல்லாம் அழகா இருக்குடா, நீ கத்தி அப்புறம் அவமானப்படாத. நல்லா இருக்கா அம்மா பத்தினாவது என் பிள்ளைக்கு முடிவெடிச்சு கத்து. அதனாலதான் அவ இல்லாதப்போ போய் நான் வெட்டிட்டு வந்துட்டேன். அவ இருக்கும்போது வெட்டினாலும் வச்சுக்கோ, என்னையவே அவ வெட்டுவா, இல்லைன்னா என் முடி வெட்டி விட்டுருவா. அதனால அவ இல்லாதப்ப இந்த நற்காரியத்தை பண்ணிட்டேன். அவனை கொஞ்சவே மாட்டா, எனக்கு அதுதான் வேணும். இல்ல நான் தப்பா அது சொல்லலையே. ஓகே, நாங்க அப்படியே வந்து வெளியே கிளம்புறோமா. பாபோட வருங்கால சங்கதிகளை, ஐயோ எது சொன்னாலும் தப்பா இருக்கே. இந்த சாமி மாலை போட்டிருக்கும் போது ஆமா எஸ் எஸ் ஆமா சகல ஐயோ ஐயோ பாடி சாமி சரணம். பேச முடியாது. சரி ரைட்டு, அவன் அதை விடுங்க. நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? என்ன தெரியுமா, டி நகர் போல ஷாப்பிங். ஓகே, ஷாப்பிங் போலாம் அப்படின்னாங்க. சரி எதுக்கு ஷாப்பிங் போலாம் அப்படின்னாங்க. ஆட்டோல போனா காசு அதிகமாக போடணும், பரவாயில்ல அண்ணன் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. யாரு சொன்னது? இவங்க 2 பேருமே சொன்னாங்க அண்ணன் கொடுப்பாங்க, அப்புறம் ஆட்டோ புக் பண்ணலாம், கார் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, சரி அப்ப நான் என்ன சொன்னேன், சரி என்ன வாங்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். பர்த்டேக்கு இவளுக்கான என்ன கொஞ்சம் காசு கிடைச்சது, இவளுக்கு கொஞ்சம் காசு கிடைச்சது. அதாவது எங்க 2 பேருக்கும் நேத்து பர்த்டே காசு கிடைச்சது. அந்த காசுக்கானனா அவளுக்கு ஒரு 300, இவளுக்கு ஒரு 300. ஆனா கலெக்ஷன் படி 500 என்னமோ சில்லறை வந்துச்சு. அந்த சில்லறை எங்க அண்ணன் எடுத்துட்டாரு. அப்புறம் அந்த காசு இப்ப என்ன பண்ணமா, இவ ஊருக்கு போறலாம், இவ ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னமோ கம்மல் செயின் எல்லாம் வாங்கணுமா. அந்த அளவுக்கு நல்லவங்களா கிடையாது, எல்லாமே எனக்கு தான் வாங்கி. அட பிச்சைக்காரனாயே. இல்ல இவன் என்ன ரிட்டர்ன் gift கொடுமா. ஏமா எனக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கீங்க? சரியா மாட்டாங்க. ஓகே, ஸோ நான் அப்படியே வந்து ஆஃபீஸ் வந்துட்டேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஷூட் இருக்கு. நம்ம கிறிஸ்மஸ் சாரி வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஷூட் பண்ண போகணும். இப்போ எங்கே ஷூட் பண்ண போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மாலுக்கு போகலாம். மாலுக்கு போயிட்டு நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா வந்து அவ்வளோதான், நம்மளை வந்து ஸ்லாப் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, மொபைல்லே வந்து சும்மா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம், மால் வாசலில் அப்புறம் மால்குள்ளே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓ அப்படியா விஷயம். ஸோ போயிட்டு எடுப்போம். அண்ட் மீன்வைல் நீங்களும் வந்து நம்மளோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், www.thelabelai.com. பாக்ஸ் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு அண்ட் அதுக்கு சீல் ஒன்று வாங்கியிருக்கிறோம். ஸோ நீங்களும் ஏதாவது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பேசிக்லி எப்படின்னா, நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து நம்ம வெளியே வாங்கிட்டு, அதாவது நம்ம ஸ்டார்ட் அப்பில் நான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அதை வாங்கிட்டு, இதான் அந்த ஸ்டாம்ப்பு. இந்த ஸ்டாம்ப் வந்து நம்ம அந்த பாக்ஸில் அடிச்சுக்கலாம். இது ஒர்க்கா? இது வந்து செல்ஃப் இங்க்கு, நம்ம வேணால் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அதை வாங்கி அடித்தோம் அப்படின்னா அழகாக வரும். சும்மா இதில் நான் அடித்து காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பேப்பரில் நான் அடிச்சிருக்கிறேன். இதை வந்து நம்ம பாக்ஸில் அடித்தோம் அப்படின்னா அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதான் வந்து இப்போதைக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம். இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த லெவலில் போகும்போது பாக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கலாம், லேமினேட் பண்ணி வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட என்னென்ன நீட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம கிளம்புவோம், போயிட்டு ஷூட் பண்ணிட்டு வரலாம். ஓகே, ஸோ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஜானுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி அவளுக்கு இந்த அலங்கோலத்தை காட்டுவோம்.
ஹாய். வணக்கம். என்ன பண்ற? ஓ, எக்ஸாம் முடிச்சதும் தூக்கத்தை போட்டு எக்ஸாமுக்கு அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுமா? சரி சரி. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஏலியன் புகுந்துருச்சு குண்டு. என்ன சொல்ற? உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஐயோ ஐயோ. சவுண்ட் மட்டும் வருது, ஆளை காணுமேன்னு பாக்குறான். வா உங்க அம்மா பாரு, வா வா. நீ யாருமே தெரியாதாண்டா. உங்க அம்மா உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டான். மாசிங்க ஐயோ ஐயோ. சரி, அது காட்டதான் கூப்பிட்டேன். ஓகே, ஷூட் பண்ணுறதுக்கு மாலுக்கு வந்தாச்சு. போகிற போக்கில் ஒரு கண்டென்ட் எடுத்தாச்சு. லேபிள் ஐ பேஜில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ போயிட்டு நம்ம ஷூட் பண்ணலாம். ஷூட் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டுக்கு போயிட்டு ஜிம்முக்கு போகணும். இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு டயர்ட் ஆகிட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு சாமி கும்பிடணும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஆக்சுவலாக நான் இன்னைக்கு மதியம் சாப்பிடல, அதனால கொஞ்சம் நான் வளருவேன். எப்பவுமே நான் வளருவேன், கண்டுக்காதீங்க. நன்றி, வணக்கம். காஞ்சனா பேய் மாதிரி முக்கோட முக்கா போய் ஐக்கியமாயிட்டாமா. அவ மகன் திருப்பி காட்டுமா.